தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை கருத்து என்னவென்றால், சமஸ்கிருத மந்திரங்களுடைய விளக்கத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். சமஸ்கிருதத்தில் நவமொழி கடவுளை பற்றிய ஓதுறது உடைய விளக்கங்கள் அங்கே இருக்குது. பொதுவாக நம்ம விளக்கம் தெரியாமல் வழிபடுறது பகுத்தறிவுக்கு பொருந்தது என்று சொல்ல முடியாது. எதையுமே ஒருத்தன் சொல்ல உடனே அப்படியே நம்ம ஏற்றுக்கிற முடியுமா? வெள்ளத்தாளில் கையெழுத்து போடுறான்னு என்னன்னு கேட்க மாட்டோமா? எதுக்குன்னு கேட்க மாட்டோமா? ஒருத்தன் இங்கிலீஷில் எழுதிட்டு வந்திருக்கான், நம்ம இங்கிலீஷ் தெரியாது, கீழே கையெழுத்து போடுனா எப்படி போடுறது? அது மாதிரி சமஸ்கிருதத்தில் ஏதோ பேசுகிறான் வைக்கிறான்னா அது எப்படி நம்ம அப்படியே எப்படி ஏற்றுக்கிற முடியும்? தமிழில் சொல்லு. இப்போ நீதிமன்றத்தில் கூட தமிழில் வழக்காடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு போராட்டம் எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. அது யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியாது. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் வாதிடுங்க, தமிழில் பேசுங்க. தமிழ்நாட்டிலையே தமிழில் பேசுகிறேன்னா அப்போ என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி சமஸ்கிருதத்தில் உள்ளதை தமிழர்களுக்கு எப்படி விளங்கும், புரியும்? அதை புரிஞ்சு அவன் வழிபட்டால் நல்லாயிருக்கும். புரியாத பாஷையை, தெரியாத பாஷையை போய் கடவுள் சொல்கிறாருன்னா அது எப்படி விளங்க முடியும், எப்படி இது பண்ண முடியும்? அதனால் இப்போ நம்ம திருமண வைபவத்தில் மாங்கல்யா துந்துநாதன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த தமிழில் ஓதுடான்னு சொன்னால் ஐயர் அங்கே அடித்தே கொண்டுருவாங்க அந்த மனவரையிலேயே. அவ்வளோ ஆபாசமாக அந்த கருத்து அவ்வளோ இதாக இருக்குது. நீ உன் மனைவியை அக்கினிக்கு பகவானுக்கு கொடு, அப்புறம் எனக்கு கொடு உன் மனைவியை, அப்புறம் நீ உனக்கு மனைவி ஆக்கிக்கேன்னு சொல்கிற மாதிரி அதில் வர்றதாக அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. தமிழில் சொல்ல முடியுமா? புராணங்களில் அது என்னமோ ஞான அர்த்தம் எவனோ எழுதி வச்சதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே சமயத்தில் அந்த கருத்துக்கள் முழுவதும் தப்பானதாக தவறானதாக நான் சொல்ல வரல. எப்பொருள் யார் வாய் கேட்பினோ அந்த பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. எல்லாரும் சொல்லட்டும், எல்லா மொழிகளையும் கடவுள் பேசுகிறாரு, எல்லா மொழிகளையும் படைத்தது கடவுள் தான், எல்லா மொழிகளையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ ஹீப்ரு மொழி இருக்குது, லத்தீன் மொழி இருக்குது, எபிரேய மொழி இருக்குது. யூதர்கள் எபிரேய மொழியில் பழைய ஏற்பாடு எழுதுனாங்க, லத்தீன் மொழியில் புதிய ஏற்பாடு எழுதுனாங்க. இயேசு பேசுனது அராமிக். அந்த பாஷையில் எழுத்து இல்லை. ஆனால் எந்த மொழியில் இருந்தாலும் கடவுள் அந்தந்த பாஷையில் அந்தந்த மொழியில் அவர் வெளிப்படக்கூடியவராக தான் இருக்கார். அந்த வகையில் சமஸ்கிருத பாஷை கடவுளுடைய பாஷையாக அவர்கள் சொல்கிறாங்க. அந்த கடவுளுடைய பாஷையில் கடவுளை வழிபடுறது, ஓதுறது, இந்த காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதில் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அந்த விளக்கத்துக்குரியவர் யாருன்னு நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. நான் சொல்கிறத விட நீங்களே ஆய்வு பண்ணுங்கள். அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. தேடுகிற எவனும் கண்டடைவான். யார் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும். காரியம் என்னென்னா, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயா நமக என்று ஓதுறாங்க. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயா நமக. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயா நமக. ஓம் என்றால் ஆதி வார்த்தை, ஆதி சத்தம். சிறினா புகழ் வாய்ந்தவர், கன்னி சுத்தையா அப்படின்னா கண்ணின் வயிற்றில் சுத்தமாக பிறந்தவர்.
நமான்னா நமஸ்கரிக்கிறோம். ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையா நமகன்னா ஆதியிலே வார்த்தையான அந்த இறைவன் கண்ணின் வயிற்றில் சுத்தமாக பிறந்திருக்கிறார், அவரை நமஸ்கரிப்போம் என்று தமிழாக்கம். அவர் யார், எங்கே பிறந்திருக்காரு, எந்த மார்க்கத்தில் அதை சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவர் அடையாளம் யாருன்னு நீங்களே ஆய்வு பண்ணுங்கள், நீங்களே கண்டுபிடிங்க. உங்கள் இதுக்கே விட்டுருங்க. ரெண்டாவது, ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நமக. ஓம் சொல்கிறதும் ஸ்ரீன்னு சொல்கிறதும் அந்த முன்னாடி சொன்ன விளக்கம்தான். தரித்திர நாராயண நமக அப்படின்னா ஏழை மனிதனான நாம், தரித்திரம்னா ஏழை, ஏழை கோலம் பூண்டவர், ஏழ்மையிலே பிறந்தவர், ஏழ்மையாய் வந்தவர். தரித்திர நாராயண, நாராயணனா அசைவாடுறவர், செயல்படுறவர், தண்ணியிலே அசைவாடுறவர். நாராயணன்னா அந்த அதுக்கும் பொருந்தும். அதனால் தரித்திர வகையில் பிறந்தவர் தரித்திர நாராயண நமக அப்படின்னா ஏழை மனிதனான நாமமுடையவனை உமை நமஸ்கரிக்கிறோம், அந்த அர்த்தம். மூன்றாவது, ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திரையா நமக என்று ஓதுறாங்க. பிரம்மன்னா கடவுள், புத்திரையான கடவுளுடைய புத்திரன், கடவுளுடைய புத்திரனாக வந்தவரே உமை நமஸ்கரிக்கிறோம். ஓம் சொல்கிறதுக்கு தான் அர்த்தம் முன்னாடியே சொல்லியாச்சுல, எல்லாத்துக்கும் பொருந்தும் அது. ஆகவே பிரம்மபுத்திரையா நமகன்னா கடவுளுடைய மகன், தேவகுமாரன், கடவுளுடைய மகன், உமை நமஸ்கரிக்கிறோம், அந்த அர்த்தம். அடுத்து நாலாவதாக, ஓம் ஸ்ரீ இருதய சூலா நமக அப்படின்றா சூளம் போன்ற மரத்தில் பலியானவரே உமை நமஸ்கரிக்கிறோம். இருதய சூலா அப்படின்னா இருதயத்திலே குத்தப்பட்டு சூளம் போன்ற மரத்திலே பலியானவரே உம்மை நமஸ்கரிக்கிறோம், அந்த அர்த்தம். அஞ்சாவதாக, ஓம் ஸ்ரீ பஞ்சாகாய நமக. அஞ்சுனா பஞ்சா, பஞ்சுனா அஞ்சு. ஓம் ஸ்ரீ பஞ்சாகாய நமக, ஐந்து காயங்கள் உடையவனே. பஞ்சான்னா அஞ்சு, காயம்னா அஞ்சு காயங்கள் உடையவனே உமை நமஸ்கரிக்கிறோம். அந்த அஞ்சு காயங்கள் யாருக்கு, எந்த அவதாரத்தில் அந்த அஞ்சு காயங்கள் ஏற்றாங்க, இதை ஆய்வு பண்ணுங்க, கண்டுபிடிங்க, யாருன்னு ஆய்வு பண்ணுங்க. கடவுளை தேடுறதுல லாக் ஆகிடாதீங்க, ஒரு இடத்துல அப்படியே லாக் ஆகி நின்றாதீங்க. தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அது ஒரு ஒரு முடிவு அதுக்கு ஆக்கிடாதீங்க. நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் கடவுளை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே போங்க. நாட்டை கடந்து, மதத்தை கடந்து, ஜாதியை கடந்து, மொழியை கடந்து, அங்கே இருப்பார் கடவுள், எல்லாம் கடந்து போகுங்க. ஆறாவதாக, ஓம் ஸ்ரீ இம்மிருதம் ஜெயநாம. இம்மிருதம் ஜெயநாமன். இம்மிருதம்னா மரணம், மரணத்தை வென்றவரே. ஜெயம்னா ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை நமஸ்கரிக்கிறோம். ஏழாவதாக, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நமக. அதாவது தன்னையே தட்சணையாக கொடுத்தவரே, வலப்பக்கத்தில் வீட்டிற்கும் நாமமுடையவனே. கடவுளுடைய வலப்பக்கத்தில் அவர் வீட்டிருக்கிறார், நாமமுடையவனே தட்சிணாமூர்த்தியை உம்மை நமஸ்கரிக்கிறோம், இந்த அர்த்தம். இன்னும் நிறையா இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல.
நான் ஓரளவில் அடைஞ்சது இன்னும் நிறையா இருக்குது. சமஸ்கிருதத்தில் நிறைய வாக்கியங்கள் இருக்குது. ஆனால் எல்லா வாக்கியங்களும் பொருள் இருக்குது. அந்த பொருளுக்குரிய நபர் ஒருவர் இருக்கார். அவரைத்தான் ஜனங்க கண்டுபிடிக்க முடியாத அளவில் மறைமுகமாகவே இங்கிலீஷ்லேயே பேசி தெரியாத மக்களை ஏமாத்துகிற மாதிரி சமஸ்கிருதத்திலேயே சொல்லி 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 அதனுடைய மறைஞ்சிருக்கிற விளக்கத்தை சொல்லாமல், உண்மையை சொல்லாமல் அப்படியே கண்மூடித்தனமாக போயிட்டாங்க. அந்த யூத பிராமணர்கள் யூதர்களிலிருந்து பிரிஞ்சு வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே இதை பரப்புனது தான். அந்த யூதர்கள் வந்து பழைய ஏற்பாட்டையும் தீர்க்க தரிசனங்கள்லேருந்து அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, எழுதுனவங்க, அதைத்தான் இங்கே கொண்டு வந்து இங்கே புகுத்திருக்கான். இங்கே பழைய ஏற்பாட்டையும் அவங்க எழுதின மனு தர்மமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டையும் மனுஸ்துரின்னு சொல்லி சொல்லுவாங்க, மனு தர்மம்னு. ரெண்டுமே கடவுளை பற்றிய காரியங்களில் ஒன்று போல தான் இருக்கும். அங்கேயும் பெண்களை மதிக்க மாட்டாங்க, இங்கேயும் பெண்கள் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. அங்கேயும் என்னென்ன புறஜாதிகளை என்னென்ன ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி இவங்கேயும் ஜாதி வெறி பிடிச்சி மத வெறி பிடிச்சி இங்கேயும் மற்ற மக்கள் எல்லாம் புறஜாதியாக இவங்களுக்கு கடவுள் மக்களாக நினைப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்க கடவுள் மக்களாக, மற்ற ஜனங்கள்லாம் தீண்டத்தகாதவளாக நினைப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் மனுஸ்துரிலையும் இருக்குது. இதைத்தான் பெரியார் எதிர்த்தார், இதைத்தான் அயோத்திதாசர் எதிர்த்தார். இது தான் வந்து அந்த புரட்சியாளர்கள் எதிர்த்தாங்க. ஆதியில் நீதி கட்சின்னு ஒரு கட்சி, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசர் இவங்கெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நீதி கட்சி தான் அடுத்து திராவிட கட்சியாக மாறினது. அந்த திராவிட கட்சி மாடல் தான் இன்றைக்கி இப்போ மு.க. ஸ்டாலின் வரைக்கும் வந்திருக்கு. அங்கே பெரியார்லேருந்து, அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து இப்போ மு.க. ஸ்டாலின் வரைக்கும் இப்போ அந்த திராவிட மாடல் தான் ஓடுது. அது ஆரம்பத்தில் நீதி கட்சியாக இருந்தது. பிராமணர்களுக்கு எதிர்ப்பான ஒரு சங்கம் வந்து ஏற்படுத்தினாங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டுலேயே அது தொடக்கத்திலேயே இருந்திருக்கு. 1912 அது ஆரம்பித்து அப்படியே வந்து அது ஆட்சிக்கே வந்துச்சு. மெட்ராஸ் மாகாணத்தில் அது வந்து ஆட்சிக்கே வந்தாங்க. ரெட்டமலை சீனிவாசன், வந்து டாக்டர் நடேசன், இப்போ தியாகராஜா இருக்கார் இல்லையா, பழனிவேல் ராஜன், அவருடைய தாத்தா பிடி ராஜன், அவர் அந்த பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. அதில் தான் பெரியார் அதில் இணைஞ்சி அதில் ஒரு இதாக மெம்பராக இருந்திருக்கிறாரு. அந்த பக்கம் டாக்டர் அம்பேத்கர் இதுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஓமதுரார்னு ஒருவர் முதல்வராக இருந்திருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லி ஒரு அம்மா டாக்டர், மருத்துவத்தில் அவங்க வந்து கோயிலில் நடனம் ஆடுற அவங்க அம்மாலாம் தாசியின் முறையில், தேவதாசிகள் முறையில் கொண்டு வந்தது. அது அவங்க ஒழிச்சாங்க சட்டசபையில். அப்போ தான் ஒழிச்சாங்க. அந்த இந்தி எதுக்கும்போது தான் இந்தியை எதிர்த்து புரட்சி பண்ணார் பெரியார், திமுககாரங்க. அதனால தான் தமிழர்கள் வந்து காங்கிரஸ் பிடியிலிருந்து திமுக பக்கம் வந்தது காரணம் அதுதான். இல்லாட்டினா காங்கிரஸ் தான் ஆண்டிருக்கும். காமராஜர் இருக்கும்போதெல்லாம் காங்கிரஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அது 9 வருஷம் ஆண்டு 9 அணைகளை கட்டி நல்ல பேர் வாங்கினவர். பாரத பெருந்தலைவர்னு சொல்லி டெல்லிக்கு அவரை கொண்டு போய் இங்கே இந்தியை புகுத்துனாங்க. இவங்க இந்தியை எதிர்த்தாங்க. அந்த காரணத்தினால தமிழர்கள் முழுவதும் தீக்கான்னா திராவிட கட்சி, திராவிட கழகம், அப்புறம் முன்னேற்ற கழகம், திமுக, திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி அதிலிருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு அதிமுகன்னு சொல்லி பிரிஞ்சு இப்போ எல்லாம் செதறி போச்சு. இதுதான் ஆரம்ப வரலாறு. ஆகவே அந்த சமஸ்கிருத அந்த மொழியை கொண்டு வந்து யூதர்கள் கொண்டு வந்து இந்தியாவில் புகுத்தி இப்படி ஆக்குனதுனால தான் அதை எதிர்ப்பான சக்தி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கி திராவிட கல்வியாக இன்றைக்கி அது வந்து உருவெடுத்து வந்திருக்கு.
இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, எந்த பொருள் யார் பேசினாலும், எந்த இது பேசினாலும் இந்த கருத்து என்ன, பொருள் என்ன, இதைத்தான் பார்க்கணும். பேரை கேட்ட உடனே வெறுக்கக்கூடாது. அந்த பேருக்கு பொருள் என்ன, கருத்து என்ன, அந்த கருத்து எல்லாருக்கும் பொருந்தும். ஒரே ரத்தம் தான் நம்ம எல்லாருக்கும். மனுஷன்னு பேர் வச்சது மனுஷனாக படைக்கப்பட்டு மனுஷன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு பேர் பெற்றோர்கள் வைக்கிறாங்க இல்லையா? நம்ம பிறப்பால் யாரும் இந்துவாக பிறக்கலை, பிறப்பால் யாரும் கிறிஸ்டினாக பிறக்கலை, பிறப்பால் முஸ்லீமாக பிறக்கலை. அந்த குடும்பத்தில் அந்த மனுஷன் பிறந்தா, அந்த பிள்ளை பிறந்தா ஆக்கப்படுறான். அவனை ஆக்கிறாங்க, சுண்ணத்து பண்ணுறாங்க, காதை குத்துறாங்க, பேரை வைக்கிறாங்க. ஆக்கப்பட்டதுனால அவன் விவரம் வரும்போது ஆக்கப்பட்டதுக்கு அடிமையாக போகக்கூடாது. ஆக்கப்பட்டது சரியா தப்பா? இப்போ சின்ன வயசுலேருந்து சாராயம் விற்கிற வியாபாரிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தை பெரிய குழந்தையாகும்போது அவன் சாராய வியாபாரி தான் ஆகணும்னு அவசியம் இல்லையே. நம்ம அப்பா முன்னோர்கள் சாராய வியாபாரம் பண்ணி நம்மளை பிழைச்சிட்டாங்க, அதிலையே பிறந்து வளர்ந்துட்டோம், இப்படியே சாராய வியாபாரம் பண்ணணும் சொல்ல முடியுமா? தப்புன்னு வேறு தொழிலுக்கு போகிறான் இல்லையா? அது மாதிரி பிறப்பால் ஒரு மனிதனுக்கு பேர் வச்சா அந்த மதத்தால் அவன் அப்படியே போகணும்னு அவசியம் இல்லை. பகுத்தறி வரும்போது என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணி பிரிஞ்சு நல்ல எது உண்மையோ எது நல்லதோ அதை சொல்லலாம், போகலாம். மனிதன் யாருக்கும் மனித பிறவி அடிமையாகணும்னு அவசியம் இல்லை. அவன் மதத்துக்கோ ஜாதிக்கோ அப்பா அம்மாவுக்கோ எந்த பிறவிக்கும் அவன் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை படைத்தது இறைவன். அந்த இறைவனை அறிகிற அறிவு எங்கே வந்தாலும் யார் மூலமாக எது வந்தாலும் அதை புரிஞ்சு அறிஞ்சு போடுறது தான் அறிவாற்றல் தன்மையை தவிர வேறு அல்ல. ஆகவே சமஸ்கிருதத்தை அறிஞ்சு புரிஞ்சு அந்த விவரங்களை புரிஞ்சு அறிஞ்சு அந்த வழியில் வந்த அந்த இறைவன் யார் என்பதை, அந்த மனித அவதாரம் யார் என்பதை, அந்த பரமாத்மா அந்த இரட்சகர் யார் என்பதை புரிஞ்சு அதை வழிபடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.